என்ன தம்பி கேட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ரொம்ப இல்லையா. இப்ப வேலை என்ன? மலையில வந்தானா முடிச்சானா வெளில போயிடணும். நீங்க தூங்க சொல்லல, இங்க ஒன்னும் படுத்துன்னு ஒன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கல. கிளம்பி நிம்மதில யாருக்கிட்ட உட்காந்து நீ எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க? கவர்மெண்ட்ல ஒன்னும் உட்காந்து சும்மா இல்லை, எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு. சும்மா உனக்கு சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன டீ வருது, என்ன வருது? விடுங்க, இப்போ கரெக்டாக ப்ராப்பராக இல்லை என்னன்ற இன்ஃபர்மேஷன் இல்லை. பிரச்சனை உள்ளவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. அதே மாதிரி அவர் மலேரியா கொசு மருந்து அடிக்கிறவர் அவர் நிற்கிறாரு, டாக்குமெண்ட் சரி பார்க்குறாரு, இதோ வந்துட்டாரு. இவரு கொசு மருந்து அடிக்கிறவங்க இங்கே ஒர்க் இருக்கா? கொசு மருந்து அடிக்கிறவருக்கு ஒர்க் இங்க. உள்ளுக்குள்ள படுத்து தூங்குறது. ஹலோ ஹலோ, அது நாங்க பாத்துக்கோம். நீங்க பாருங்க யார் வேணா வரட்டும். ஏ வாணி இங்க வாயா. வண்டி உள்ள விடல, நீ எதுக்கு தூக்குன? அது வீடியோ எடுத்தியாமா? வண்டி அவங்கள போய் கேளுங்க, எங்களை கேட்டீங்கன்னா நீ என்ன பண்ண? அந்த கல்லு மேல உள்ள குடும்பம் யாரும் காப்பாத்துவாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்றோம்? வண்டி உள்ள யாரு அந்த அதிகாரி? அதாவது இப்பதான் ராஜின்ற ஒரு கான்ட்ராக்ட்ல இருந்தா நான் நீ எதுக்கு தூக்குன? உன்னை தூக்க சொன்னாங்களா? ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, ஆம்பளைங்க இருக்க நீ எதுக்கு தூக்குன? நீ என்ன வேலை பாக்குற? நான் கேட்கறது பேசு. என்ன வேலை? குழிதானே எடுக்க சொன்னாங்க, உன்னை கல்லறை தூக்க சொன்னாங்க. இப்ப அது உடம்பு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல உன் மேல விழுந்துச்சு, உன் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? உன் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? வண்டி மேடம், நாங்க தலையில தான் தூக்கின்னு வரோம். இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி எல்லாம் நாங்க தூக்கின்னு போறதெல்லாம் எல்லாம். நீங்க யாரு? நாங்க கலர் உள்ள வேலை செய்யறோம். நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? நாங்க காலங்காலமா இங்க எல்லாம் ஃபாதர் எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமா? அப்புறம் நீ என்ன இங்க குழி எடுக்கிற வேலை கான்ட்ராக்ட் ஏதாவது எடுத்து வச்சுக்கியா? கான்ட்ராக்ட்லாம் இல்ல, நாங்க இங்க காலங்காலமா இங்க பூர்வீகம். நான் பிறந்தது வளர்ந்தது இங்க வீட்டு இருந்ததெல்லாம் நான் இங்கதான். சரி, இப்ப இந்த மாதிரி எதுக்கு தூக்கிட்டு வந்தது? உன்னை யாரு அதிகாரி எப்படி உள்ள விட்டாரு? உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு எதுக்கு அதிகாரி விட்டாரு? நீங்க போய் ஆபீஸ்ல போய் கேளுங்க மேடம். வண்டியை உள்ள விட்டா நாங்க தலையில வர குழி அப்படியே எடுமா, அப்படியே வா, கலரை எடுப்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க கைல்வெளி பேசுறேன். நம்ம இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னா, ஐயோ சாமி, ஏவிஎம் சுடுகாட்டுல நடந்த பிரச்சனைக்கு அடுத்த கல்லறை மண்டவெளி ஸ்டேட் மேரிஸ் கல்லறையில வந்து நடக்கக்கூடிய அவலத்தை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நேத்து மக்கள் பார்வையில சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுடைய ஒரு காப்பி உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். மக்களாகிய நீங்க எல்லாரையும் அதை பார்த்திருந்தீங்க. இப்போ அப்படியே அங்க பாருங்க, அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே இங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு பதிவும் எங்களுக்கு சொல்லாம எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வீடியோ எடுத்தா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம எங்களை மிரட்டுறாங்க. எதுக்காக? இங்க சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷ கல்லறைகள் இருக்கு பாருங்க. நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நேரடி பார்வைக்கு வந்து எடுத்த இடம். இங்க வாங்க, அப்படியே வாங்களேன். இந்த குப்பை இருக்கு, அது யாரோ நம்ம மலேரியாவுடைய மருந்து அடிக்கிறாரா, மருந்து அடிக்கிறவர் எடுக்கிறாரா. கல்லறைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த கல்லறை வாங்குறதுக்கு சர்டிபிகேட் காப்பின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாங்க காசு செலவு பண்றோம். மெயின்டெனன்ஸ் பண்றேன்றாங்க, என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த குப்பையை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர் என்ன காலையில இருந்து பண்ணிட்டு இருக்காரு? ஏன் குப்பையை வந்து இது வரைக்கும் தூய்மை பணியாளர் எடுக்கல? கல்லறையில இருக்க டஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சொந்தக்காரவங்க காரணம் சொல்லுவீங்க. ஆனா சுத்தி இருக்க இடத்த எடுக்கிறதுக்கு யார் காரணம்? இவ்வளவு குப்பை. ஒரு நாளைக்கு அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு கொடுத்து அவங்க கிளீன் பண்றாங்க. இந்த கல்லறைக்கு கிறிஸ்துவ கல்லறையா இருந்தப்போ எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சாங்க. ஆனா அரசாங்க பார்வைக்கு வந்து இன்னைக்கு வேளாண் எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அவர் பேரை இழுக்கு கொடுக்கிற மாதிரியே இந்த கல்லறையில நிறைய சம்பவங்கள் நடக்குது. நம்ம நடக்கிற சம்பவங்கள் குடிச்சிட்டு ஆபீஸ்ல படுத்திருக்காங்க. ஏன் படுத்திருக்காங்க? அவர் எங்க ஆள் இல்லைன்றாரு நம்ம முத்துரத்தினம் ஐயா அவர்கள். உங்க ஆள் இல்லையா, நான் ஒத்துக்கிறையா? ஓ ஆபீஸ்ல ஓ அனுமதி இல்லாம அவன் எப்படி வந்து படுத்தா? அப்ப உங்களுக்கு அது எங்க போச்சு? நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? அதை விடுங்க. ஒருத்தர் கொசு மருந்து அடிக்க வந்தாருன்னாரு. கொசு மருந்தோ மலேரியா மருந்தோ அடிக்கிறவங்க நீங்க அடிச்சுட்டு வெளியில போயிடணும். அதை விட்டுட்டு யாரோ பெரிய டைரக்டரா ஏதோ மகேந்திரன் சொல்றாங்க,
அந்த மகேந்திரன் கழுவ வந்தாங்களாம். ஐயா, பணம் இருக்கிறவங்களுக்கு நீங்க குண்டு கழுவி விடுறீங்கன்றது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க குண்டு கழுவி விடுங்க, அதுக்காக அரசாங்கத்தை பேரை கெடுத்து குண்டி கழுவாதீங்க. பொதுமக்களுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் நீங்க கொடுக்குறீங்களோ அதே ப்ரொசீஜர் பணக்காரங்களுக்கு கொடுங்க. செயின்ட் மேரிஸ் கல்லறையில வாங்க, நான் அப்படியே சுத்தி காட்டுறேன். பாரம்பரியமா எங்களுக்கு இங்க கல்லறை இருக்கு. நாங்க சாந்தம் சர்ச்சையோடைய முக்கிய பிரதிநிதிகளா என் தாத்தா, என் பாட்டி அரபு நாட்டுல இருந்து எல்லா இதுலயும் நாங்க பண்ணியிருக்கிறோம். எங்க செல்வாக்க நாங்க இது வரைக்கும் வெளியில காட்டினது இல்லை. கிறிஸ்தவ கல்லறையில நாங்க வந்து எப்பவுமே கிறிஸ்தவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போவோம். ஏன் அமைதியா போறோம்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் மென்மையா போய் எங்க வேலை முடிக்கணும் முடிப்போம். நான் கொஞ்சம் ஸ்பீடுன்றதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். நீங்க பாருங்க, மக்களாகிய நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. தப்பு பண்ணது யாரு? அரசு அதிகாரி எஸ்ஐய போட்டு நம்ம வேலை வாங்குறோம். கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பளத்துக்குரிய காசுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா உடனடியா அவங்கள சஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் கிட்ட கொடுக்கறதோ முக்கியம். இங்க கேமரா, எத்தனை கேமரா ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கா தெரியுமா? நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, கேமரா பதிவு இருக்கான்னு கேட்டேன். மேடம், எங்க கிட்ட அந்த பதிவு இல்ல மேடம். ஏன்னா எங்களுக்கு கேமரா கேட்டோம், நம்ம அமைச்சர் இவரு வேலண்ணன்ட்ட கேட்டோம். அவர் வந்து இன்னும் ஒன்னும் சொல்லல மேடம். அவர் சொன்ன ஆடியோவை நான் பப்ளிக்கா நான் போடுறேன், நீங்களே கேளுங்க. ஐயப்பன் பேச ஆடியோவும் இருக்கு, இவர் பேசுனதும் இருக்கு. இவங்க 2 பேருக்கு மத்தியில ஈகோ கிளாஷ் ஓடுது. நீயா நானா? நான் அரசாங்க அதிகாரி, நான் பாரம்பரியமா வேலை செய்யறவன். இவங்க 2 பேருக்கு இடையில மக்கள் நலனை காப்பாத்துறீங்களா? மக்கள் நலன்னா எது முக்கியம்? குப்பாடுறது நமக்கு முக்கியம். வரவங்க வந்து துக்கத்துல வரவங்க மாலை போடுவாங்க, எல்லாமே நடக்கும். அந்த விஷயத்துல நாம தடுக்கலாமா? இது அரசாங்கத்துக்கு அழகா இருக்குமா? இப்ப நான் வந்து அவர்கிட்ட கேக்குறேன், டோட்டலா நீங்க பாருங்க, எவ்வளவு பேரு இருந்து இந்த இதை நீங்க போட்டோ எடுக்க கூடாது, நீங்க எதையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிஆர்ஓ சொல்றாரு. அவர் எந்த துறை பிஆர்ஓன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவர் வந்து கல்லறைக்கு உரிய பிஆர்ஓவா, கார்பரேஷன் துறை பிஆர்ஓவா, இல்ல யார் அவரு? என்ன பிஆர்ஓ? இல்ல பொய்யா பேசினாரா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. உண்மையா பேசியிருந்தா உங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுங்க. நீங்க கல்லறைக்குள்ள வரக்கூடாதுன்னு கல்லறைக்குள்ள மீடியாக்காரவங்க பப்ளிஷ் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, நீங்க போர்டு மாட்டுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த வேலையை பண்றீங்க? நேத்துல இருந்து பொதுமக்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் எல்லா உண்மையும் சொன்னோம். அவர் நமக்காக மக்களுக்காக சட்டமன்றத்துல உட்கார்ந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க, எங்களுக்கு இந்த கோரிக்கையை பண்ணுங்கன்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாடி உட்கார்ந்து சட்டமன்றத்துல பேசுறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு நமது எஸ்ஐ, கார்பரேஷனுடைய எஸ்ஐ மதிக்கணுமா மதிக்க கூடாதா? நீங்க திருட்டுத்தனமா கல்லறை கட்டுறதுக்கு மட்டும் மதிப்பீங்க, உண்மையா இருக்கணும்னா நீங்க மதிக்க மாட்டீங்க. முதல்ல நீங்க கேமரா போட வேண்டியது தானே? கேமரா போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. யாரு தப்பு பண்றாங்கன்னு நீங்க கேமராவை போடல. தூய்மை பணியாளர்னாங்க, தூய்மை பணியாளர் நடக்கல. ரூமுக்குள்ள அந்த ஜன்னல் உடஞ்சு கிடக்குது, அந்த ஜன்னலுக்குள்ள வேலை நடக்கல. கேட்டா 75 கேஸ போடுவேன்றாங்க. 75 கேஸ் யாருக்கு போடணும்? நாங்க யாராவது அடிச்சோமா? நாங்க ஏதாவது குண்டகம் கொடுத்தோமா? இல்ல பொதுமக்கள் வராங்க, வர பொதுமக்கள் கிட்ட நாங்க அநாகரிகமா பேசணுமா? இல்ல அரசு அதிகாரிகள் கிட்ட நாங்க தப்பா ஏதாவது நடந்துக்கிட்டோமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எதுக்கு மிரட்டுறீங்க? பெண் பிள்ளை தானே, இவ என்ன பண்ணுவான்னு நீங்க மிரட்டுனா இது அப்படியே சட்டமன்றத்துக்கு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்ற. நீங்களே உண்மையை சொல்லுங்க. நாம வந்து அவர்கள் மக்களுடைய தீர்ப்பை நம்ம பார்ப்போம். சோ எங்களால முடிஞ்சது, அரசாங்கத்துல இந்த தப்பு நடக்குதா, அரசாங்கத்துல இந்த மாதிரி கிளீன் பண்ணியா, அதுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு இருக்கோம். இந்த உண்மையில கொடுக்கறது தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். 2021/6 பேப்பர் க்ளோஸ், டூம் பர்மிட்டே இல்லை இந்த கல்லறைக்கு. இங்கே வாங்க, அது பாருங்க, இந்த கல்லறைக்கு இடமே விடாம கட்டிக்கிறோம். பக்கத்து கல்லறை இதோ பாருங்க, தெரு இப்படி நேரம் இங்கே வாங்க. மக்கள் அனைவருக்கும், இந்த சஞ்சய்குமார் கல்லறையை விசாரணை செய்தால் அரசு அதிகாரிக்கு திடுக்கிடும் உண்மைகள் வரும். இந்த கல்லறையில் இருக்கிறவருடைய ஒரு நியாயம், இந்த சாதாரணமான கல்லறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமா, அது என்ன அப்படின்றத அதிகாரிகள் தான் முடிவு காண வேண்டும்.
மக்களே ஓடி வாங்க. இந்த பார்த்தீங்களா, இதுல ஒரு பெரிய பாம்பு போய் கடிச்சதுன்னா செத்து போவான். இதை கிளீன் பண்ணாதான் நமது மாண்புமிகு கார்ப்பரேஷன் கமிஷனர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் நம்ம மேயர் பிரியா அம்மையாரும் பாடுபடுறாங்க. இதுக்காக எத்தனையோ கோடி கணக்கில் பணத்தை இறைச்சிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்களா விளைஞ்சு கிடக்குது. இதையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லை. இந்த இடத்துல இங்க வந்து பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த பேர் அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு உன் கல்லறை இல்லைன்றாங்க. அப்போ வந்தவங்களுக்கு இடம் தெரியும், புதைச்ச இடம் தெரிஞ்சு அவங்க கேட்குறாங்க. இந்த சண்டை நடக்குது. இந்த இடத்தையெல்லாம் பராமரிப்பு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. கல்லறையில ஃபுல்லா சுத்தி பாருங்க. கல்லறைன்றது வந்து எவ்வளவு ஒரு தூய்மையா, மத நம்பிக்கையா, கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கை, இந்த மத நம்பிக்கைய கொடூரமா அரக்கத்தனமா இவங்க வந்து பண்றாங்க. இத பண்றது யாருன்னா கார்ப்பரேஷனுடைய கமிஷனரா இல்ல அதிகாரியா?